டயாபெட்டிக் பேஷண்ட் யாராவது நம்ம லைவ் பார்க்குறீங்கன்னா கவலைப்படாதீங்க. அடிக்கடி கோதுமை தோசை சுட்டு சாப்பிடுங்க. ரெகுலராக நீங்கள் அரிசி மாவு தோசையை சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னா அதை வாரத்தில் ஒரு 2 டைம் சாப்பிட்டுட்டு மீதி 5 டேஸும் கோதுமை தோசை சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து டயாபெட்டிக்ஸ்க்கு வந்து நீங்கள் டேப்லெட்டே எடுக்க தேவையில்ல. கொஞ்சம் உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு கோதுமையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நன்றிங்க. தேங்க்யூங்க. கொஞ்சமாக தான் இருக்கு. என்னப்பா சொல்லுங்கப்பா. தோஷாவா? தோஷா அக்கா உனக்கு கொடுக்கலையாப்பா? கொடுக்கலையா? சரி கவலைப்படாத. இந்தா ஆசிரி குட்டி இந்தா. சாப்பிட்றோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று பெரிய தோசை ஊற்றியாச்சுங்க. இந்த மாதிரி பெரியவங்க ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும். நார்மல் தோசையை விட நம்ம கோதுமை தோசை அதிகமாக சாப்பிட முடியாது. அதுவே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணிடும். ஓகே இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ரெகுலர் மாவு தோசைன்னா அப்படி இல்லைங்க. 3 சாப்பிட்றோன்னா 4 சாப்பிடுவோம், 5 கூட சாப்பிட முடியும். ஆனால் இது 2 மேக்ஸிமம் 3க்கு மேலே சாப்பிட முடியாதுங்க. இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆகிருக்குது. பாட்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என் குட்டீஸ்க்கு பாட்டை பாருங்கள். நம்ம சுட்ட தோசையை சாப்பிட்டுட்டேவோம். அழகாக சூப்பராக பிரியாமல் எடுத்தாச்சு பாருங்கள்.